அன்புமிக்க விழியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் முரசங்கோடு பங்கை சார்ந்த திருவாளர் அருள் ஜோசப் ஜேம்ஸ் அவர்கள். ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர் மற்றும் மறை மாவட்டத்தில் பலவிதமான பொறுப்புகளை திறம்பட கையாண்டு கொண்டிருக்கின்றவர். குறிப்பாக தற்பொழுது மறை மாவட்ட குளித்துறை மறை மாவட்ட மீட்பு பணி பேரவையின் செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னால் ஒன்றுபட்ட முளகுமூடு வட்டாரத்தினுடைய செயலராகவும் செயல்பட்டு பணியாற்றியிருக்கிறார். இப்போ அதோடு பலவிதமான பயிற்சிகள் முன்கூட்டி ஐகேஃபிலிருந்து பயிற்சிகள் பெற்று அந்த அடிப்படையில் ஒரு பொது நலன் அடிப்படையில் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தின் நல்ல பங்களிப்பு அவரை சாரும். அதே போன்று மறை மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக இருந்து மறை மாவட்டத்தில் உள்ள பங்கு பேரவை தேர்தலை ரொம்ப கையாண்டு கொண்டிருக்கின்றார். இப்படி பலவிதமான பரிணாமங்களை கொண்டவர், பலவிதமான திறன்களை கொண்டவர். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றவர். அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் விடியலை நோக்கி மகிழ்ச்சி கொள்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா? அனைவருக்கு அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் அருள் ஜோசப் ஜேம்ஸ். மனைவி மெட்ரில்லா ராணி, மகன் அஜோ ராபிட்ஸ், மகள் ஜின்சி. மகன் பெங்களூரில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். மகள் சென்னையில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது. நான் இப்போ தற்பொழுது ஓய்வு பெற்ற ஆசிரியராக மறை மாவட்டத்தில் ஒரு சில பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். மலை மாவட்டத்தில் ஒரு சில பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க. முன்னால் உங்களுடைய அந்த துவக்க கால உங்களுடைய ஆசிரியர் பணி, அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க, அல்லாட்ட எப்படி அந்த உங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய அந்த அனுபவங்கள் அதையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டுங்களா? 2003 நான் நம்முடைய ஒருங்கிணைந்த மறை மாவட்டம் கோட்டாரில் ஆயர் இல்லத்து வளாகத்தில் உள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக ஒர்க் பண்ணேன். 2007 செப்டம்பர் வரை அங்கே இருந்தேன். அந்த ஸ்கூலில் 2000க்கு மேல் மாணவிகள் உண்டு. டீச்சர்ஸ் 64 பேர் இருந்தாங்க அப்பொழுது. ஆனால் ஜென்ஸ் ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. நான் ஆறாம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு நான் பாடம் எடுத்துருக்கிறேன். பிள்ளைங்க நல்லா படித்தாங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா எல்லோரும் உயர்நிலையில் இருக்கிறாங்க. டாக்டராக நிறைய இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸாக நிறைய இருக்கிறாங்க. வங்கியில் போகும்போதும் ஒரு சில மேனேஜர்ஸ் கூட எழும்பி விஷ் பண்ணுறாங்க. அது பெருமையாக இருக்குது. இப்படி பல மாணவர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க. நான் அழைப்பு கேள்விப்பட்டாலே நான் கண்டிப்பாக போவேன். ஒரு திருமணத்துக்கு போகும்போது பல மாணவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி அந்த அனுபவங்கள் நல்லா இருந்தது. அதன் பிறகு 2007 நான் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரியபட்டணம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சென்றேன் மாற்றலாகி. 2007 2012 செப்டம்பர் வரை, கிட்டத்தட்ட சரியாக 5 ஆண்டு முடிவு வரை அங்கே தான் பணியாற்றினேன். அப்பப்போ போவேன். அப்பொழுது பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு 2012 செப்டம்பரில் மீண்டும் அங்கிருந்து மாற்றலாகி அரசு மேல்நிலைப்பள்ளி குடுப்பக்குழியில் பணியாற்றினேன். 2020 மே மாதம் அந்த பள்ளியிலேருந்து நான் ஓய்வு பெற்று பணி நிறைவு ஆசிரியராக ஆனேன். பரவாயில்ல, நல்ல மாணவர்களை ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்க பிள்ளைங்களுக்கு அதனால் ஒரு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மறை மாவட்டத்தில் உங்களுடைய பணிகள் ஆரம்ப கட்டத்தில் எப்படியாக நீங்கள் மறை மாவட்டத்தில் ஈடுபட்டீங்க? அது எது காரணமாக இருந்துச்சு மறை மாவட்டத்தில் ஈடுபடுறதுக்கு? பல சமயங்களில்
நான் வந்து தனிமையாகிட்டு நான் முன்னாடி வந்து தக்கலைக்கு கோட்டாறு இங்கெல்லாம் வருவேன். அப்போ வந்து கூட்டங்களை கலந்துருக்கிறேன். அத்தகைய ஆர்வம் தான் என்னுடைய பல பணிகளில் வந்து ஈடுபட தோன்றியது. நான் வந்து இளைஞராக கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து மறைக்கல்வி வகுப்பாசிரியராக இதில் பங்களவில். அதன் பிறகு இளைஞர் இயக்கத்தில் சேர்ந்து ஐக்கஃப் எல்லாம் சேர்ந்து கேம்ப் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு அப்படியே என்னோட வந்து ஒரு உற்சாகம் ஊட்டியது. அப்புறம் ஒருங்கிணைந்த மறை மாவட்டத்தில் முழங்கம்பூடு மறை வட்டத்தில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக நான் வந்து ஃபாதர் சகாயதாசு கூட பணியாற்றி இருக்கிறேன். அதன் பிறகு நம்முடைய மறை மாவட்டம் உருவானது. இப்பொழுது குளித்துறை மறை மாவட்டம் 2வது மீட்பு பணி பேரவையின் செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு தேர்தல் நடந்தது. இந்த நவம்பர் சரியாக 1 வருடம் ஆகிறது. மற்றும் மறை மாவட்டத்தில் பல குழுக்கள் இருக்கிறது. முக்கியமான குழு வந்து பொதுநலப் பணிக்குழு. அதுக்கு கீழே 12 குழுக்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான 2வது குழு வந்து மேய்ப்பு பணி அமைப்புகள் தேர்தல் குழு. அதில் வந்து ரொம்ப நாட்களாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். என்னுடைய திருமணம் 2 பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பிறகு நான் வந்து அதில் துணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். வாரந்தோறும் கிட்டத்தட்ட 3-4 பங்குகளுக்கு தேர்தல் சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்ன சின்ன இடையூறுகள் வரும், அதையும் கடந்து போகிறோம். அது ஒன்றும் எதுவும் பெருசாக நம்மளை வந்து பாதிக்கவில்லை. மற்றபடி அந்த பயணம் வந்து மிக எளிமையான பயணமாக தான் இருக்கிறது. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மறை மாவட்ட மேய்ப்பு பணி பேரவையினுடைய செயலராக செயல்பட்டுறீங்க கடந்த ஓராண்டு. அப்போ அதில் எப்படி என்னென்ன முக்கியமான முயற்சிகள், என்னென்ன காரியங்கள் நீங்கள் இந்த கடந்த ஓராண்டில் செய்திருக்கிறதா நினைக்கிறீங்க? 4 மாதத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடும். பொதுக்குழு கூடுவதற்கு முன்னால் நிர்வாகக்குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் அந்த பொதுக்குழுவில் பேச வேண்டிய காரியங்களை எல்லாம் பற்றி பேசுவாங்க. அப்போது நமக்கு 3 பொதுக்குழு முடிந்திருக்கிறது. இனி இந்த நவம்பர் 30ஆம் தேதி 4வது பொதுக்குழு வருது. அதற்கான கூட்டமும் நடக்கும். பல காரியங்களை ஆயர் தலைமையில் பேசி அங்கே என்னென்ன தீர்மானங்கள் இருக்கிறோம் நம்ம மாற்று கருத்துன்னு சொல்லுவாங்க அந்த குழுவில். கடைசியில் வந்து பெரும்பான்மையான சொல்லக்கூடிய கருத்து நம்ம என்ன செய்வோம், இணைந்து பயணிப்போம். அப்படி பல நல்ல அடிகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயர் கட்டுமான பணியும் அதில் பேசப்பட்டு முடிக்கப்பட்டது. மலையடி என்ற கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் அது முடிக்கப்பட்டது. மார்த்தாண்டத்தில் ஒரு ஜெப இல்லம் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பொதுநிலையினர்கள் எந்தெந்த பணிகளில் அதிகமாக ஈடுபடணும், எந்தெந்த துறைகள் அதிகமாக நம்முடைய பொதுநிலையினர்களை ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? பொதுநிலை அதிகமாக ஈடுபடக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் வந்து சமூக பணிகள் தான் என்னுடைய பார்வையில். சமூக பணி, அதில் குறிப்பாக அரசியல் பணி ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதை மோட்டிவேஷன் அந்த அளவுக்கு கொடுக்கும்படியான சூழ்நிலைகள் மறை மாவட்டத்தில் காணப்படவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சமூகத்தில் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம். நீங்கள் சொன்னீங்க இது வந்து அரசியல் பணி ஒரு முக்கியமான ஒரு பணின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த அடிப்படையில் அப்போ அந்த தேர்தல் திருத்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதில் நம்ம மறை மாவட்ட பங்கற்பணி பேரவையை எப்படி அதில் ஈடுபடுத்துறீங்க? இல்லைன்னா பொதுநிலையினர் பணிக்குழு அந்த மக்களுக்கு எப்படியாக நீங்கள் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது நீங்கள் ஆலோசிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், ஆலோசிச்சிருக்கிறோம். இந்த நிர்வாக குழுவில் அது ஒரு அஜெண்டாவாக வச்சுருக்கிறோம். அரசு அந்த தேர்வு 2026 தேர்தல் சட்டசபைக்கான தேர்தலை ஒரு அஜெண்டாக வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பேசப்பட்டு இனி பொதுக்குழுவில் பேசி என்ன மூவ் எடுக்கலாம் அப்படின்னு உள்ளதை வந்து சொல்லுவாங்க. என்ன முடிவு என்று நான் இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது ஒரு நகர்வு இருக்கும். இன்னைக்கு பொதுவாகவே மறை மாவட்டத்தில் வந்து இப்போ நம்முடைய மறை மாவட்டத்தில் பொதுநிலையினர்கள், அதே போல் அருட்பணியாளர்கள், அப்போ அதனுடைய அந்த உறவுகள் எப்படி இருக்குது? அப்போ அதில் எந்தெந்த காரியங்கள் இணைந்து நான் அதிக வீரியத்தோட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுநிலையரும் திருநிலையரும் மொத்தத்தில் ஒவ்வொரு ஆளை பார்க்கும்போது உறவுகள் நல்லா தான் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் வந்து எந்த ஒரு பங்கில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது சின்ன சின்ன உரசல்கள் வருது. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், அந்த சபை சங்கங்களுடைய ஆய்வில் அறிக்கை, வருகை பதிவு, இதிலெல்லாம் பார்க்கும்போது சில சமயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை வந்து ஒரு முறைக்கு பல முறை அவங்களோடு பேசி உரையாடி எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் நீங்கள் சொன்னீங்க. அப்போ மறை மாவட்ட அருட்பணி பேரவை
இந்த தேர்தலில் முன்னால் தொடக்க காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறைமாவட்ட அருட்பணி பேரவை வட்டார அருட்பணி பேரவையோட இணைந்து அந்தந்த பங்குகளில் தேர்தல்களை நடத்தி சுமூகமாக காரியங்களை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. இப்போ இடைப்பட்டத்தில் தான் அந்த பொதுநிலை நற்பணிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துச்சு. அப்போ மறைமாவட்ட அருட்பணி பேரவை அதே போல் வட்டார அருட்பணி பேரவை இணைந்து இந்த பணியை கொண்டு போகிறதுல என்ன சங்கடங்கள் இருக்கு? இப்பொழுது உள்ள ஸ்டேட்டஸ் படி அந்த ஆயருடைய ஒரு உத்தரவின்படி பங்குகளில் தேர்தல் நடத்துகின்ற பொறுப்பு மறைமாவட்ட பொதுநிலை பணிக்குழுக்கு மட்டுமே உண்டுன்னு ஒரு சென்சஸில் இருக்குது. இனி கால சூழலில் அது மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவையும் அதில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம். அதை நம்ம உறுதிப்படுத்த முடியல. மற்றபடி நம்முடைய இன்னைக்கு நம்முடைய குளித்துறை மறைமாவட்டம் பிரிஞ்சு 10 வருடங்களுக்கு மேலாகுது. அப்போ இதில் நம்ம என்னென்ன நிலைகள்ல எந்தெந்த துறைகளில் இன்னும் அதிகமாக வளரணும், இல்லைன்னா நம்முடைய மறை மாவட்டம் அதிகம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? மறை மாவட்டம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டிய துறைகள் அந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக அதை கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல் பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்கள், சில கூட்டங்களை நான் போய் அட்டன் பண்ணும்போது அவங்க பேசும்போது எமோஷ்னலாக பேசுகிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த தலித் பணிக்குழு ஒன்று இருக்கிறது. ஒரு சில கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டு அவங்க யாரை எடுத்தாலுமே உடனே ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அந்த எமோஷ்னலுக்கு காரணம் என்ன, அப்படி அவங்க பேசுவதற்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னணி என்ன கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். மற்றபடி உறவுகள் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன இப்போ மறை மாவட்டத்தில் நமக்கு இல்லை நிறைய மனித வளம் இருக்கு. நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தில் நீங்கள் நிறைய மனித வளங்கள் இருக்கு. அந்த மனித வளங்கள் ஒருங்கிணைக்கப்படுதா, அதுக்கான வாய்ப்புகளை நம்முடைய மறை மாவட்டம் அருட்பணியாளர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் மனித வளம்னு சொல்லக்கூடிய அது பொதுநிலையினர் எல்லாம் எந்த துறைகள்லையும் நமக்கு அதுக்குள்ள ஆள்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸுகளாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லைன்னா எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம அடையாளம் கண்டிருக்கிறோமா, அவங்களுடைய திறமைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா? இந்த மனித வளத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே 1000 இல்லத்தில் பேசி சுற்றறிக்கை மூலம் வட்டாரங்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் முளகுமூடு வட்டாரத்தில் ஆரம்பத்தில் துவக்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு பங்கிலும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், தாதியர்கள், இதர இன்ஜினியர்ஸு, மற்ற பணியாளர்களை பற்றி நம்பர் எடுப்பதற்கு. ஆனால் எந்த ஒரு பங்குமே ஈடுபாட்டோடு அதை முன்னெடுத்து செல்லவில்லை. அதில் தான் தொய்வு ஏற்பட்டது. இது எனக்கு தெரியும், நடந்தது. மனித வளம் ரொம்ப முக்கியம். நமக்கு என்னென்ன காலகட்டத்தில் எங்கள் இளைஞர் இருக்காங்க, பிளட் தேவைப்பட்டால் உடனே எந்த குரூப்பை கூப்பிடணும், ஒரு கேஸ் வந்துட்டுனா எந்த இதை லாயர்ஸை கூப்பிடணும் உள்ளதற்கு கண்டிப்பாக மனித வளங்கள் கண்டறியப்பட வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும். அது நம்ம பட்டியலிட்டு மறை மாவட்டத்துக்கு இருக்க வேண்டும். நீங்கள் மறை மாவட்ட மெய்ப்பணி பேரவை செயலராக இருக்கிறதுனால நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முக்கியமான இலக்கு, அதாவது நம்முடைய வருமானத்தில் 10% ஏழைகளுக்காக ஒதுக்கப்படணும், 5% பயிற்சிக்காக ஒதுக்கப்படணும்னு இருக்கு. அப்போ அது எல்லா பங்குகளும் அதை செய்கிறாங்களா, அதை ப்ராப்பராக அதுக்குள்ள இதுகளை ஒதுக்கி ஆமுசா வழியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை மறை மாவட்ட மெய்ப்பு பணிப்பேரவை அதை கண்காணிக்கிறதா, இல்லைன்னா அதுக்கான வழிகாட்டுதல்களை ஆயர்கள் வழியாக வழங்கப்பட்டிருக்குதா? ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலையும் விஜிஎஃப்ஆர் சொல்லுவாங்க, அதாவது ஏழைகள் நிதி, பயிற்சி நிதி ரெண்டுமே கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று. நானும் இப்போ எங்கள் பங்கில் பேரவை கூட்டத்தில் நான் கவனிப்பேன், ஏழைகள் நிதி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி தான் போகுது. மற்ற சில பங்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்கும் போதும் ஆமாம் ஆமுசா வழியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா பங்கும் கொடுக்குறாங்க என்பது ஒரு கேள்விக்குறின்னு சொன்னது போல் அதை நம்ம கண்டறியப்பட வேண்டும். கூட்டங்கள்லேயும் அந்த கருத்துக்கு பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டம் நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிறார். எல்லா நிறுவனங்கள் எல்லாம் சடங்கு மயம். அதில் உண்மையிலேயே அப்போ ஏழைகள் கவனிக்கப்படுறாங்களா, அதற்கான தரவுகள் நம்ம கையில் இருக்குதா, அதுக்கான ஒரு நீண்ட கால திட்டங்கள் நம்ம வரையறுத்து வச்சிருக்கிறோமா, அதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துருக்கிறோமா? தரவுகள் இதுவரை இல்லை தான் நினைக்கிறேன். ஆனால் திட்டங்களும் ஏழைகளுக்கென்று அல்லது பிற்பட்ட மக்களுக்கென்று, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் திட்டங்கள் இருந்ததாக தெரியவில்லை. இனி வருங்காலங்களில் அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், முன்னெடுத்து செல்வோம். நல்ல தன்னுடைய அனுபவங்களை
நமக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. ஒரு கருத்து மட்டும் என்ன சொல்லுவேன், அதாவது என்னை பொறுத்தவரையில் வந்து நான் இந்த தேர்தல் குழுவிலும் சரி மறைமாவட்ட பணியும் சரி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், மறைமாவட்டத்தில் உள்ள அத்தனை பங்குகளிலும் நான் வந்து போயிருக்கிறேன். பங்குகள், கிளை பங்குகள் பல முறை நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அது எனக்கு வந்து மறைமாவட்டம் தந்த ஒரு பெரும் வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். காரணம், வேறு நம்ம பெருமையாக சொல்வதற்கு இல்லை, வேறு யாரும் இப்படி எல்லா பங்குலேயும் போயிட்டு வந்திருப்பாங்களான்னு உள்ளது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. 100 பங்கு போயிருக்கலாம், ஆனால் 220 பங்குக்கும் போயிட்டு வந்திருப்பாங்களால தெரியல. பட் நான் வந்து எல்லா பங்குக்கும் போயிருக்கிறேன். போயிட்டு வரும்போது எனக்கு பல உறவுகள் கிடைக்கிறது, நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அதன் மூலம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் தன்னுடைய அனுபவங்களை நமக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. பல விதமான அனுபவங்கள், அப்புறம் நல்ல கருத்துகள். நிச்சயமாக இது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும்னு சொல்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருவாளர் அருண் ஜோசப் ஜேம்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.